விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை. குழந்தை எங்கேயா விசுவாசி அதுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தேன்? அது எப்படி விசுவாசித்தா? என்னதை விசுவாசிச்சு? அப்பா கிட்ட கேட்டாங்க, அம்மா கிட்ட கேட்டாங்க. இதுக்கு வளர்ப்பு தந்தேன், நானும் தந்தேன்னு சொன்னீங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, இந்த பிள்ளைய வளர்ப்பியா, ஜோக்கியாக வளர்க்குறியா, நியாயமாக வளர்க்குறியா, தண்ணி மேலே ஊற்றிட்டு ஞானஸ்நானத்துக்கு போகிறான்ட்டான். இது இன்றைக்கும் கலாச்சாரத்தில் இருக்கும் ஒரு நிகழ்வு தான். இதெல்லாம் ஒன்றும் புதுசாக இல்லை. அப்போது ஞானஸ்தானம் யாருக்குனால் விசுவாசிக்கிறவனுக்கு தான். நீ விசுவாசம் மூலவனாக்கி ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவான். இப்போ விசுவாசிக்கலைன்னா அவனுக்கு தடை. விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானத்தை ஏன் எடுக்கிறோம் என்ற அந்த விசுவாசம் இருக்கணும். எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு? என் இயேசு எடுத்துட்டா நான் எடுக்கிறேன்னு வேணுமாள். உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல, என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவோம். இயேசு எடுத்தார் தான் நான் எடுத்தேன். இயேசு சொல்லி போனார் கோவியா, இயேசு எடுத்தார் தான். நம்ம பிரதர் பேர் நம்ம வச்சு தப்பாக ஒன்றும் இல்லை. இவர் இல்லாமல் சொல்லிட்டுனா கிளம்பிட்டு 4 பேசி அவரையும் நிறுத்தி விட்டுருவார். நிறைய பேர் நிறுத்தி விட்டார், அவர் அதே மாதிரி நிறுத்தி விட்டுருவார். அதனால் அவர் இருக்கும்போது நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், ஏன்னா அவரை வச்சுன்னு சொல்லணும், அதெல்லாம் பிரச்சனை. ஏன்னா அப்படி சொல்லிட்டார் பிரதர், இப்படிலாம் சொல்லிட்டாருன்றாங்க. செய்தி வருதப்பா, என்ன பண்ணுறேன். சரி, அப்புறமா முடிச்சுட்டு பேசலாம். ரெக்கார்டிங் யாராவது தேவ பிள்ளைகளை என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப மீன் பிடிக்கும், என் இயேசு சாப்பிட்டாருங்க. இயேசு எத்தனைலாம் செய்தார், அதை விட்டுவிட்டு மீன் மாத்திரம் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறது நியாயமாக? நான் கேட்பேன், கேட்டு தான் இருக்கணும். ஆனால் என் ஆண்டவர் இயேசு மீன் தான் சாப்பிட்டாங்க, அதனால் பீஃப்லாம் பிடிக்காதுங்க. சரி, அது விடுங்க. அவர் என்ன சாப்பிட்டார், என்ன உடுத்தினார் என்பது அல்ல அவருடைய பெரிய காரியம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், அதுக்காக நான் எடுக்கிறேன் என்பது அல்ல தாற்பயம். அவர் செய்தார் என்பதுக்கல்ல ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தை ஏன் எடுக்கிறோம்? என்னோட விசுவாசம் மனிதனுக்குள் வர வேண்டும். அந்த ஞானஸ்நானம் எதற்கென்று கட்டளையிட்டார், அதை எதற்கு அவர் செய்ய சொன்னார் என்பது நாம் தெரிந்து கொள்ளாமல் ஞானஸ்நானத்துக்கு போனால் அது வெறும் குளியலாகம் அல்லாமல் அது என்னவாகாது? ஞானமான ஸ்நானமாகாது, ஞானமான ஸ்நானம் ஆகாது. தொடருவோம், வாசிக்கலாம், முடிக்கலாம் அந்த அதிகாரத்தை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை யார் சொல்கிறான்? மந்திரி பிலிப்பு சொல்ல. இது வரைக்கும் ரதம் நிறுத்துறது வரையே அவன் தான் ஓனர். இவன் எப்படி நிறுத்த சொல்ல முடியும்? ஓனர் தான் நிறுத்த சொல்லணும். அவன் சொல்கிறான், இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்ன. இதையா கேட்குறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், அவர் தான் எனக்காக மரித்த ரட்சகர், அவர் தான் என் தேவகுமாரன், அவர் எனக்காக தான் இந்த உலகில் வந்தார், என் பாவத்தை அவர் சுமந்தார், அவர் தானே குறித்து இயேசுவை சொல்லியிருக்கிறார். புரிந்து கொண்டேன், என் பாவத்திற்காக அவர் மரித்திருக்கிறார், அதனால் அவருடைய ரத்தம் எனக்கு தேவை, அந்த ரத்தம் பெறுவதற்கான இடம் ஞானஸ்நானம் மீது புரிந்து கொண்டேன், அதனால் இப்பொழுது நான் பெற வேண்டும். என்ன சொல்கிறேன்? நீ விசுவாசத்தை தரலன்ட்டார். அவர் சொல்ற, நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். அப்பொழுது ரதத்தை நிறுத்த சொன்னார். ரதத்தை நிறுத்த சொன்னார். வாசிக்கலாம். மந்திரியும் பிலிப்பும் என்ன வாங்கினார்கள்? தண்ணீரில் இறங்கினார்கள். வாசிங்கள். பாருங்க, இவன் 2 பேரும் தண்ணியில் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இல்லைன்னா தெளிப்பு ஞானஸ்நானம்னா. ஏன்னா இவனுக்கு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பான் இருக்க மாட்டான்? கண்டிப்பாக. அவனே என்ன பண்ணுவான்? கொடுங்க வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கொடுத்துக்க, எடுத்து கழிச்சுட்டு போயிட்டுருப்பான். ரதத்தில் நிறுத்தியும் தண்ணி இறங்கணும், தண்ணிக்குள்ளே இறங்கலாம் அவசியம் இல்லை. தெளிப்பு இல்லை, ஞானஸ்நானத்தில் தெளிப்பு இல்லை, எங்குமே இல்லை. பைபிள் தெளிப்பு இல்லை. நீ பைபிளில் காட்டு, முழுகுதில் எங்கன்னா சொல்லிக்குதா? நீ ஏன் விளக்கம் சொல்லினுங்கிறான்? நம்மளுக்கு அவன் கோவப்படுறான். நீங்கள் சிஎஸ்ஐக்காரெல்லாம் கோவப்பட மாட்டீங்க, நானும் அப்படி கோவப்பட்டவன் தான். சும்மா வந்து ஞானஸ்நானம் முழுகுதில் எங்கே பைபிள் சொல்கிறேன், சும்மா வந்துட்டு அதெல்லாம் கேட்டுருக்குறா. சும்மாலாம் பைபிள் நான் இந்த ஊழியக்காரன் ஆகலை. எவனோ காசு கொடுத்து ஊழியம் செய்ய காசு வரும், நான் போஷிக்கோ, படிப்பு தான் வரலையா, இதை போஷிக்கோலாம் சொல்ல, அதுக்கான ஊழியில் வரல. ஏதோ எத்தனையோ கேள்வி நான் கேட்டு என் தேவன்கிட்ட கேட்டேன். என்னை தேவன் தனியாக குறி வைத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளோடு பிரிய வைத்திருக்கிறார். தீர்த்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். வேகமாக நம்ம நேரம் இல்லை, நம்ம இந்த நாளில் முடிக்கலாம், நம்ம கையில் இருக்குது நேரம்.
தீர்த்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்ம முழுக்கு ஞானஸ்நானம் என்பது என்னது? பைபிள் தயா சொல்லுது, நானா என்ன பைபிள் கிளியராக சொல்லுது. முழுக்கு ஞானஸ்நானம் பைபிள் தான் சொல்லு, பைபிள் சொல்லுது. ஐயா, பெரம்பலூரில் ஒரு சகோதரியுடைய மகள் ஞானஸ்நானம் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களுக்கும் இந்த சொல்லணும் அட்டாச் பண்ணி கொண்டு தான் இருந்தேன். அவர் சொல்ல நான் சொல்லணும்னு நினச்சா அது மறந்துட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கும் இந்த ஞானஸ்நான சப்ஜெக்ட்டு இன்றைக்கி போயிருக்கலாம், ரெக்கார்டு அனுப்பிச்சி விடலாம். கத்திரி ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஞானஸ்நானம் என்பதுனால விசுவாசியாதவனுக்கு கிடையாது, விசுவாசம் உள்ளவனாகி அறிக்கை பண்ணு. யாரை அறிக்கை பண்ணினால் இயேசுவை தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண. இவன் அறிக்கை பண்ண உடனே ரதம் இருந்தது, இருவரும் தண்ணீருக்குள் என்ன பிலிப்பு என்ன செய்தான்? அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்போது இது இருவரும் தண்ணீருக்குள் இறங்கணும். எது சட்டமாங்க? 2 பேரும் தண்ணீர் இறங்கணுமா? இல்லை, அதான் என் பேட்டர்னாக இருந்துச்சு. இல்லைங்க, நாங்கள் வந்து மீன் தொட்டி தான் வச்சுருக்கிறோம். இன்னும் ஒரு சென்னை மடுமாநகரில் பெரிய மீன் தொட்டி கட்டிக்கிறாங்க. நீங்களாம் வந்துட்டீங்க, மகன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வந்தீங்க. நீங்கள் வந்தீங்கன்னு நீங்கள் வரலையா? பையன் ஞானஸ்நானத்துக்கு வந்த கிறிஸ்டோஸ் எடுக்கும்போது வந்துருக்கீங்கன்னு நீங்கள். ஆமாம், வந்தாங்க. வரலையா? சரி. அவர் ஒரு பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க், அது பெருசு, அது ஆர்டர் பண்ணி செய்துக்கிறார். நல்லா பெருசாக தான் இருக்குது. 2 பேரும் இறங்கலாம். ஆனால் நான் இறங்க மாட்டேன் பிரதர் ஃபிலிக்ஸ், நீங்கள் என்ன இறங்குறீங்களா? ஆமாம், நான் இறங்கணும்ப்பா, தண்ணிக்குள்ளே இறங்கணும் என்பது எனக்கு என் மனதில் நியமிக்கப்பட்டிருக்கிற நியமனம். அது உங்களுக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, இறங்கி. அது கண்ணாடி ஒழிஞ்சிடும் கூட, ஒருத்தருக்கு தாங்குமோன்னா தெரியல. ஆனால் 2 பேர், ஆனால் ஒன்றும் ஆகலை. என்ன சொன்னால் இறங்கணும். இப்படி அவ்வளோ ஒரு நிகழ்வில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தருக்கு இந்த வாட்டர் டேங்க் இருக்கு, அந்த 5 லிட்டர் எல்லாம் 5 லிட்டரில் அந்த பென்ட்டு ப்ளூ கலர் பேரலில் அதில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கொடுத்தாங்க முழுக்க ஞானஸ்நானம். அவர் பாஸ்டர் வெளியே தான் நின்று எங்கள் முழுக்கினார். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் திரும்பி உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு ஒரு சகோதரி நெய்வேலியில் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்கள் மறந்துருக்கா, நான் மறக்கலாம். அது 2 பேர் இறங்கணுங்க. ஐயோ ஐயா, 2 பேர் இறங்கணுமா? எனக்கு இப்படி தான் கொடுத்தாங்க. அதுதான் அவர் வெளியே நின்றுக்கிறதாரு தப்பு. எனக்கு 2 பேர் இறங்கணும், ஊழியக்காரன் நீங்களும் இறங்கணும், அதனால நான் உங்கள் கீழே எடுத்துக்கிறேன்னு அவங்க அங்கே எடுத்தாங்க என்று சொல்கிறேன். அப்போ இன்றைக்கும் ஒருவர் இறங்கி வெளியே நின்று கொடுக்குறவங்களையும் இன்றைய காலத்தில் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஆனால் வேதம் பிலிப்பும் இறங்கினார். இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவருக்குள்ளே தான் மிகுந்த தண்ணீர் இடத்துல யோவான் உள்ளே தான் இருந்தார், இயேசுவும். அப்படி நிறைய விஷயங்கள் நாம் படிக்கிறோம். அப்படி நாம் இதெல்லாம் இதில் எதுக்கும் வாதம் பண்ணிடணும். அவங்க கேட்குறாங்க, நீ சொல்கிற ஞானஸ்நானம் கரெக்டு தான், எல்லாத்துக்கும் ஐஸ் ஆயிடுச்சுன்னா அண்டார்டிகாவில் எப்படி கொடுப்பா கேட்குறாங்க. நீங்கள் உங்களை பற்றி அவனும் கேட்க மாட்டேற, என்ன கேட்குறாங்க? அண்டார்டிகாவில் எப்படியா கொடுப்பா? சாமா ஞானஸ்நானம் கேள்விதான் கோபப்படுறானுங்க. நான் சொன்னேன், அண்டார்டிகாவில் போனேன் சாப்பிடுயா? ஆமாம் சாப்பிடுங்க. எப்படி தண்ணி வந்துச்சு? அது உருக்கி எடுத்துமே. சாப்பிட்றதுக்கு உருக்க தெரியுதுல்ல, ரெண்டா அவங்க வயிற்றுக்கு உருகிறிய ஆத்துமாக்கியா உருக்கி வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா? சாப்பிட்றதுக்கு உருக்குனில்ல, இப்படி உருக்கு. தண்ணியே இல்லாத இடத்துனா தண்ணி இல்லாத எப்படி வாழ்வேன்? அப்போது இடாவோட கேள்வி கேட்குறது. இந்த திருப்பி ஞானஸ்நானம் வந்தது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு தெரியாது. இந்த கிங்ஸ் ஜேம்ஸ்னால தான் வந்துச்சு. சர்ச்சுக்குள்ளே முதல்ல புகுத்துனே வந்தான் கிங்ஸ் ஜேம்ஸ் ராஜா. அவன் பையன் சிக்க ஆகிட்ட உடனே பாஸ்டர்மாரெலாம் வந்து சொன்னாங்களாம், child has to be baptized, until then you cannot be get into heaven. What